ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நான் வாங்கின ஒரு கிளாத்லான ஷூ ரேக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வாங்கின ரேக்கில் வந்து 6 ஷெல்ஃப்ஸ் இருக்குது, அதாவது 6 ரேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்னாலையும் மெட்டல்னாலையும் ஆனது அண்ட் இட் இஸ் அ DIY ப்ராடக்ட், தட் இஸ் டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராடக்ட். அதாவது நம்ம தான் அசம்பிள் பண்ணணும். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ப்ராடக்ட்டை நான் 450 ருபீஸ்க்கு வாங்கினேன், விச் இஸ் டோட்டலி ஒர்த் இட். ஸோ இந்த ப்ராடக்ட் வரும்போது இதை நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற மேனுவல் வந்து இது கூட வரல. ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம செட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. இந்த அசம்பிள் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. ஐ வுட் சே அரவுண்ட் 1 hour. ஆனால் அதோட ட்ரிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். லைக் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டில் வந்து 3 சைஸில் இருக்கிற ராட்ஸ் வந்துருந்துச்சு. ஒன்று ரொம்ப பெருசு, ஒன்று மீடியம், அது அதுக்கு விட குட்டி. அது கூட அது கனெக்ட் பண்ணுற கனெக்டர்ஸும் வந்துருந்துச்சு. அது கூட இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல். ஸோ அந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலில் கடைசி 2 சைட்லேயும் வந்து ஹோல்ஸ் இருக்குது. ஸோ தட் அந்த பெரிய பைப்ஸ் ரெண்டையும் வந்து அந்த எட்ஜஸில் வந்து நம்ம நல்லா உள்ளே விட்டுக்கணும். ஸோ தட் அந்த கீழே பாருங்கள், அந்த கேப் வந்து நமக்கு தெரியும். 2 சைடில் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்போது மிடில் சைஸில் ஒரு பைப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மிடில் சைஸ் பைப்பில் வந்து அதோட எட்ஜஸில் வந்து நம்ம கனெக்டர்ஸை வந்து நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம். இட் இஸ் அ 3-way கனெக்டர். 3 சைட்லேயும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த ஒரு சைடை வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிற அந்த மெட்டீரியல்லையும் அது போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பர் சைடு ஒன்று இருக்கும். அந்த அப்பர் சைடில் வந்து நம்ம அந்த கடைசி சைஸ், அந்த குட்டி ஹைட் இருக்கிற ராட் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஹைட்டுக்காக நம்ம கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்குற எல்லா ஃபேப்ரிக்ஸ் கூடவும் இந்த பைப்ஸ் எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறைய வைப்ரண்ட் கலர்ஸில் இருக்குது. நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு க்ரே கலர் வேணும்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஆனால் இன்னும் பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் கூட இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ளஸ் ஐ வுட் சே இட் இஸ் வேல்யூ ஃபார் மணி. ஏன்னா அதோட ஃபேப்ரிக் மெட்டீரியலும் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது. அதுக்காக ஸ்டடியாக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸ்டடியாகவும் இருக்குது, லைட் வெயிட்டாகவும் இருக்குது. நம்ம அப்படி இப்படி மூவ் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இதை நம்ம ஷூ ரேக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணுமானா கிடையாது. இதை நம்ம கிளாத்ஸ் வச்சுக்க யூஸ் பண்ணலாம், உங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ் எதுவாக இருந்தாலும். ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற திங்ஸ் மட்டும் இதில் வைக்கக்கூடாது. என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய பீரோ வந்து வாங்கிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் மூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம வாங்கிட்டோம்னா அதில் வந்து நம்மளோட க்ளோத்ஸ் எல்லாத்தையும் வச்சிடலாம். லைக் டெய்லி வேர் எல்லாம் வச்சுக்கலாம், நிறைய சாரீஸ் வச்சுக்கலாம், குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு சொல்லி, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டான ப்ராடக்ட் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே போய் நமக்கு அழகாக உட்காந்துக்கும். லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம அதில் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப ஹெவியாக நம்ம எதாவது வச்சோம்னா கண்டிப்பாக அது வந்து கொலாப்ஸ் ஆகிடும். குழந்தைங்களோட டாய்ஸு அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து அந்த ஹைட் கனெக்டர் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது மேலே போட்டு விடுறதுக்கு வந்து ஒரு கவரும் கொடுத்துருக்காங்க. அந்த கவரோட ஃபேப்ரிக் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. அதை தாண்டி வந்து டஸ்ட்டு உள்ளே போகிறதில்ல. ஏன்னா அவங்க 2 சைடுமே வந்து ஜிப் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஜிப்போட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. ஏன்னா நானும் வந்து போட்ட உடனே அந்த 2வது நாள்லேயே வந்து அந்த ஜிப்பு வந்து பிஞ்சிருச்சு. ஸோ ஜிப் குவாலிட்டி நல்லா இல்லை, ஆனால் டஸ்ட்டு வந்து உள்ளே போகிறதில்ல. அந்த ப்ளஸ் அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் 2 அடல்ட்டோட ஸ்லிப்பர்ஸ் இருக்கும், ப்ளஸ் ஒரு சைல்டோட ஸ்லிப்பர் கூட வச்சுக்கலாம். இப்போது ரொம்ப லைட் வெயிட்டான ஸ்லிப்பர்ஸ்னால் அதுக்கு மேலே கூட வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் நிறைய ஸ்லிப்பர்ஸ் இருக்குங்கிறதுனால நான் 6 ஷெல்ஃப் வாங்கினேன். ஆனால் 3 ஷெல்ஃபு 4 ஷெல்ஃபு 5 ஷெல்ஃப் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து வேரி ஆகும். ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்கு நம்ம எவ்வளவோ காசு கொடுத்து எப்படியோ வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரொம்ப ப்ரிட்டியான, ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். நான் கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஆன் டாப் ஆஃப் இட் பார்த்திங்கன்னா சாக்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு சைடில் வந்து ஒரு குட்டி கவர் கூட இருக்குது. இது பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. டஸ்ட் எதுவும் ஏறாமல் ப்ராடக்ட் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் ரொம்ப சேஃபாக இருக்கும். அழுக்காயிடுச்சுன்னு தோணுச்சுன்னா மேலே இருக்கிற கவரும் சரி, உள்ளே இருக்கிற கிளாத்ஸும் சரி, நீங்கள் எடுத்து அழகாக வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஸோ 450 ருபீஸ்க்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை, டேக் கேர், காட் பிளஸ் யூ.